வணக்கம் மக்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஒரு பறவையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியுது. போன வாரம் நமக்கு கருத்து பெட்டகத்தில் வல்லூரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்றதை இந்த காணொலியோட முடிவில் சொல்கிறேன். இப்போது வல்லூரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்துஸ்தானியில் பைரி ஷாஹின் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆங்கிலத்தில் பெரிக்ரின் ஃபால்கன், ஷாஹின் ஃபால்கன் அப்படின்னும் சொல்லலாம். இது கொல்லும் பறவைகளை நாம் வல்லூறு அப்படின்னு சொல்கிறோம். இவை ரெண்டும் நெருங்கிய பந்துக்கள் தான். ஆனால் தமிழில் மட்டும் இதை வேறுபாடின்றி ரெண்டையுமே வல்லூறு அப்படின்னு தான் சொல்கிறோம். வல்லூறு காகத்தின் அளவில் இன்னும் தடித்த உடலோட மேற்பக்கம் கடப்பக்கல் நிறமாகவும் அடிப்பக்கம் கரும்புள்ளிகள் தெளித்த வெள்ளையாகவும் இருக்கும். முகத்தின் இரு பக்கமும் கருத்த கண் பட்டைகள் இருக்கும். அலகு வளைந்து கூர்மையுடையதாக இருக்கும். கால்கள் மிக அழுத்தமான பிடிபலத்துடன் வளைந்த பெருநகங்கள் கொண்டிருக்கும். வேகமாக பறப்பதிலும் கொல்லும் திறனிலும் தைரியத்திலும் பறவைகளுக்குள்ள வல்லூறு தான் முதன்மையானது. இந்த வல்லூறு அப்படிங்கிறது உருவத்தில் சற்று சிறிய ஒரு கழுகு பேரினத்தை சேர்ந்தது. இதை லகுடு அப்படின்னும் சொல்கிறாங்க. இது மிகவும் விரைவாக பறக்கக்கூடியது. கீழே பாய்ந்து இரையை கொல்லும் பொழுது இது மணிக்கு 290 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது. விலங்கு உலகிலேயே எல்லாவற்றையும் விட அதிக விரைவுடன் பறக்க வல்ல பறவை இந்த வல்லூறு தான். வல்லூறு வலுவாக பறந்து கொண்டே தன்னை காட்டிலும் உருவில் பெரிய பிற பறவைகளை கொள்ளவல்லது. மிக விரைவாக உயரே பறந்து செல்லும் வாத்து புறாவினங்களையும் இது மிக எளிதாக தாக்கி கொள்ளும். வல்லூறு சுமார் 46 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இதன் இறக்கைகளின் நீளம் 106 சென்டிமீட்டர் ஆகும். வானத்தின் உச்சியிலிருந்து இறக்கையை மூடிக்கொண்டு இடி போல தன் இரையின் மீது விழுந்து தன் பொல்லாத பின் நகத்தால் அதை அறுத்து கொள்ளும். இப்படி இரையடிக்கும் போது வல்லூறு மிக வேகமாக காற்றில் பாய்கிறது. லகடு என்று சிலர் சொல்லும் தசையுண்ணும் பறவையும் லேகர் ஃபால்கான் வல்லூறு வம்சத்தைச் சேர்ந்ததே ஆகும். இது கிட்டத்தட்ட வல்லூரின் அளவிலேயே மேல் பக்கம் அடர்ந்த கபிலமாகவும் அடி கரும்புள்ளிகள் லேசாக தெளித்த வெண்மையாகவும் இருக்கும். இதுவும் வானத்தில் வேட்டையாடுறதுல வேகமாக பறப்பதிலையும் திறமை வாய்ந்தது. ஆனாலும் வல்லூரின் ஆர்வமும் தைரியமும் இதற்கு இல்லை. லகடு என்று சிலர் சொல்லும் தசையுண்ணும் பறவையும் லேகர் ஃபால்கான் வல்லூறு வம்சத்தைச் சேர்ந்ததே ஆகும். இது கிட்டத்தட்ட வல்லூரின் அளவிலேயே மேல் பக்கம் அடர்ந்த கபிலமாகவும் அடி கரும்புள்ளிகள் லேசாக தெளித்த வெண்மையாகவும் இருக்கும். இதுவும் வானத்தில் வேட்டையாடுறதுல வேகமாக பறப்பதிலையும் திறமை வாய்ந்தது. ஆனாலும் வல்லூரின் ஆர்வமும் தைரியமும் இதற்கு இல்லை. இந்த பறவைகளை பற்றி நம்ம என்னுடைய வலைக்காட்சியில் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் ஜெர்மன் தமிழருவி வானொலியிலையும் கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் நேயர்கள் அடுத்து எந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்க. சென்ற வாரம் வல்லூருவை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் தெரிவித்தவர் திருமதி எழிலரசி அவர்கள். நன்றி. அடுத்த வாரம் வேறு ஒரு பறவையுடன் உங்களை சந்திக்கிறேன்.